தங்கையம் பேருமான் உண்ணாமல சாமி பார்த்தார். மதிகாதவன் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சீட்டை கண்ட நாளைக்கு சீக்கிரமாக வாய்தா கட்ட வந்திருக்கிறோம். நீங்களோ ஏனென்று பேசவில்லை, எடுத்த முகமானது பார்க்கவில்லை. ஆகையாலே இதோ நான் கொண்டு வந்த வாய்தாவானதை செலுத்துகிறேன், வரிப்பணத்தை செலுத்துகிறேன், கண்ணி கரிக்கோட்டை கட்டளப்பை தயிர்கலகமானதை விட்டு புறப்படுகிறேன் என்று பொன்னர் புறப்பட்டார். அப்படி புறப்படுகின்ற பொழுது பார்த்தார் சோழ மன்னர். ஓ விட்டா பொன்னர் போய்விடுவார் போல் இருக்கிறது. ஐயா பொன்னரே, சற்று பொருள். ஏன்யா உங்களுக்கு உங்க சீட்டு கண்ட நாளையில சீக்கிரம் வந்த ஓல கண்ட நாளையில ஒரு சீக்கிரம் கட்டுளப்ப கண்டாயம் தயிர் முட்டி கொண்டு வந்தேன். ஆனா நீங்க வாண்டு கேட்கல, வரிசை வச்சு பேசவில்லை. ஆனா உங்களுக்கு கட்ட வேண்டியது 5 வருத்திக்கு உண்டானதை கட்டிவிட்டே நான் போகிறேன். ஐயா, எங்களுடைய சோழ வரலாற்றுக்கு ஒரு விருந்தினராக வந்திருந்தா தங்களுக்கு தக்கபடியான வரவேற்புகள் செய்து மதிப்பு மரியாதையோடு அழைச்சிருப்போம். நீங்களும் ஆட்சிக்கு வந்த ஒருபாடு 5 ஆண்டு காலமாக வாய்தா கட்டாமல் வரிப்பணம் செலுத்தாமல் ஒரு பெரிய தவறு நடத்திருக்கிறீங்க. உங்களை எப்படி நாங்க வரவேற்பு செய்ய முடியும்? 5 வருஷ காலமா உங்களுக்கு கண்டாயம் கரிக்கோட்டை கட்டணும் போது என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை. நான் அதை எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உடனே கொண்டு வந்து கட்டியிருப்பேன். உங்க சில்லாக்கம் சீட்டை கண்ட உறவுதான் 5 வருஷமா ஒரு அரசுக்கு நாம கட்டுளப்ப கண்டாயம் கட்டாம இருக்கிறமேன்னு சொல்லி அங்கிருந்து வந்தேன். ஆனா வந்தவக்க நீங்க எனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு 5 வருத்துக்கு உண்டான காணிக்கை மஞ்சள் முடுப்பு தைமுக்கு வச்சிருக்கிறேன். நான் போகிறேன் எங்க நாட்டுக்கு. ஐயா பொன்னரே, வாய்தா கட்டிவிட்டேன், வரிப்பணம் செலுத்தி விட்டேன், எங்களுடைய வளநாடு புறப்படணும் சொல்றீங்களே. ஆனால் எங்க சோழ வளநாட்டிலே ஒரு வழக்கம் இருக்குது. தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனையானது வழங்கக்கூடியது வழக்கம். ஐயா, அப்படின்னு எனக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? ஐயா சோழ மன்னர்களே, உங்களை நினைச்சால் எனக்கே பரிதாபமா இருக்குது. எனக்கு இங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா என் தம்பி படையெடுத்தால் உங்க நாட்டை தட்டி தகுடுபடி ஆக்கிடுவான். ஜாக்கிரதையாக இருங்கள். ஐயா, காலால குளத்துல இருந்த வேளாள பூவதியை தவறை இழைத்து விட்டு தப்பிக்கிறதுக்கு இப்படி சொல்லலாமா? உங்களுக்கு சோழ வரலாற்று தண்டனையானது கொடுத்தால் தம்பிக்கு எப்படி தகவல் தெரியும்? உங்களுக்கு இந்த சோழ வரலாற்று வழக்கப்படி மார்விலங்கும் அணிவிலங்கும் மகட்டா பெருவிலங்குடைய 32 பெருவிலங்கானது ஓட்டி இதோ இருக்கு செல்லரிக்கா மாளிகை கொண்டு போய் சிறையில் போடணும். ஐயா, இதுதான் என்னுடைய நீதி என்று சொல்லி அப்ப ஒன்னாமல சாமிக்குத்தானே அந்த சோழ வரலாற்றுல வாய்தா கட்ட வந்த இடத்திலே மார்விலங்கும் அணிவிலங்கும் மகட்டா பெருவிலங்குடைய 32 பெருவிலங்கானது ஓட்டி பொன்னரை கொண்டு போய் செல்லரிக்கா மாளிகை சிறையில் அடைத்தார்கள். பொன்னாமல சாமியை கொண்டு போய் சிறியர் அடைச்சவனா செல்லரிக்கா மாளிகையில பொன்னருக்க மாண்டு விடுத்து விடுவா. பொன்னர் மாண்ட முடிஞ்சனே நாம் ஒரு சீக்கிரமாக வளநாடு வளையெடுத்து போனா சங்கரை அழைத்து விடலாம். சூழ்ச்சி வென்றாங்க சோழ மன்னர்கள். இப்படி இருக்க பொன்னாமல சாமிக்கு 32 விலங்குகளானது போட்டு கொண்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. அப்படி சிறையிலே போடுகின்ற பொழுது அந்த செல்லரிக்கா மாளிகையில தானே ஆயிரக்கணக்கான காராஞ்சல்களானது பொன்னாமல சாமியை தீன்றதுக்கு வருது. அப்படி செல்லதுக்காமல் செல்ல அரிச்சதுன்னா சல்லடக்கண்ணு போல திரேக வேலையெல்லாம் தொலைச்சு விடணும்னு சொல்லி அப்ப பொன்னாமல சாமி தானே அங்க அழுது குழம்பிட்டாரு. இன்னைக்கு என் பேரும் மாமாயோ வரை, என் பேரும் மாமாயோ வரை, என் பேரும் மாமாயோ வரே, என் பேரும் மாமாயோ வரே, என் பேரும் மாமாயோ வரை, என் பேரும் மாமாயோ வரை. இழந்திருக்கும் என் பெருமா மாயவா, நான் சோழவளநாடு வாய்தாக்கட்ட வருகின்ற பொழுது அதுக்கான தங்கச்சிகளைய தடுத்தாரே. தங்கச்சியுடைய வேற்ற வீழி வந்த இடத்துல எனக்கு ஐயோ பத்தினியா பத்தினியா சொன்ன சொல்லு சொன்னே சொல்லி சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு பணதொருணா மாயவா பணதொருணா போகிலியே அப்படியா போகிலியே மாயவரே என்னோடையோ பத்தினியா பத்தினியா சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு
மாயவா எனக்கு தண்டா வாரம் தானியே நம்ம கோலச்சல் நேரில் போ கொடுத்த வாரம் தானிலே குறைகள் வந்து மாயவா 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 என்று முன்னர் மாயவரை வேண்டி வருதுகின்ற பொழுது பால் கடலிலே பள்ளி கொள்ளும் பறந்தாமன் எம்பெருவா மாயவருக்கு அண்ண தலைவிலே அருள் முழுவதுகள் ஒரு கண்ணாடி அவரை கால் மேல விடுகிறது வட்டக்கல்லும் தேர்கண்டி எட்டுண்டு போகின்ற பொழுது அப்ப மாயவர்தானேயா பரவத்தொலகி எம்பத்தலையில் மை ஓட்டி ஓட்டி அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சோழ வளநாட்டிலே வாய்தா கட்ட போன இடத்துல ஒன்னாமரசாமி கொண்டு போய் சிறை அடைச்சிருக்கிறாங்க. செல்லரிக்கா மாளிகளை செல்லுகள் அடிக்க வருகின்ற பொழுது விட்டா பொன்னாமலசாமிக்கு சல்லடக்கண்ணு போல தொலைச்சு விடுவேன் என்று சொல்லி அப்ப மாயவர் தானே அரைக்கும் கருமருந்தை அள்ளியே விட்டறிந்து தொலைக்கும் கருமருந்தை தூக்கியே விட்டறிந்து கையை காட்டி காட்சி அளித்தார். அப்போ இந்த காராஞ்ச இலைகளுக்கெல்லாம் மாயவர் வாய கட்டினார். துணியிலிருந்து துணிந்துகிறார் மாயவர் வாய கட்டினார். அப்படி கட்டுகின்ற பொழுது இந்த காராஞ்சலுக்கு அப்படியே வந்து ஒரு பஞ்சனை மெத்தவோ வந்து ஒண்ணு சேருது. அப்படி சேருகின்ற பொழுது அந்த பஞ்சனை மெத்தையின் மீது எப்படி படுக்கிறோமோ அது போல ஒன்னாம்பலசாமி அந்த காராஞ்சல்லை எல்லாம் பஞ்சனை மெத்தைகளாக்கி என் ஒன்னாம்பலசாமி தானே அந்த நித்திரையும் செய்தார் நீதியுள்ளோவா அந்த காராஞ்செல்கள் மீது வஞ்சனை மெத்தையாக படுத்த பொன்னாமசாமி செய்கிறார். இப்படி இருக்க பொன்னர் செல்லருக்கா மாளிகளை கட்டுப்பட்ட உடனே பகல விளையாடும் மரணாங்கு சாவடிகளை அத்தவில்லை அத்தானோடு பந்து வகையானது விளையாடக்கூடிய கோடகடை சங்கரும் அத்தவில்லை அத்தானும் பந்து வகையானது விளையாடிட்டு இருக்கிறார்கள். அப்படி பகலையானது விளையாடுகின்ற பொழுது அப்ப சொன்னார் கோடகடை சங்கர், ஆனால் மைத்துனா நானும் பகல் விளையாண்டுகிட்டு இருக்கிறோம், இதுல ஒரு சூது வைக்க வேண்டும். அன்னாடு தமாஸ்கே விளையாடிக்கிட்டு இருக்க இன்னைக்கு வினயத்துக்கு விளையாடலாம். என்னமா சூது வச்சு விளையாட வேண்டும். சூதுன்னு சொன்னா யாரு தோல்வி விடுறாங்களோ அப்படி தோக்கிறவர்கள் இந்த 60 வார் கல்துடல் 20 வார் சங்கிலிகளானது போட்டு கட்டுப்பட்டிருக்க வேணும். 3.25 நாளிகை தோக்கிறவங்க ஜெயிச்சவங்க கட்டிடணும். ஆமா என்ன மாப்பிள்ள ஒரு நாள் இல்ல இன்னைக்கு இப்படி ஒரு பாசு வந்து நிக்கிறீங்க. ஆமாங்க வைத்துனா அப்ப போட்டிகள் சுவாரஸ்யமாக சும்மா விளையாட வினயத்துக்கு விளையாடாத விளையாட்டுலயும் ஒரு இதா இருக்கு. சரி விளையாட போடுங்க. எங்க அத்தை விளையாட்டான வரமை தம்பி கோடகடி சங்கரம் தானே அந்த பகடையானது விளையாடுகின்ற பொழுது அப்ப கேட்டார் கோடகடி சங்கர், ஆனால் மைத்துனா என்ன வேண்டும் மைத்துனா என்ன வேண்டும் 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 ஈராறு மணிலே கண்டு இன்பமுடன் போடும் என்றார் இன்பமுடன் போடும் என்றார் ஈராறு மணிலே இன்பமுடன் போடும் என்றார் ஈராறு மணிலே இன்பமுடன் போடும் என்றார் மைத்துனா. ஆனால் மைத்துனா ஈராறு 12 இன்பமுடன் ஓடும் என்று சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கோடகடி சங்கர் அந்த பகடையை உருட்டுகின்ற பொழுது ஒக்கரமானது விழுகிறது. அப்படி ஒக்கரமானது விழுகின்ற பொழுது சங்கர் பகடையிலே தோல்வி உற்றார். அப்படி தோத்த உடனே மைத்துனா அன்னாடு நீங்க தான் ஜெயிப்பீங்க, இன்றைய தினமானது நீங்கள் பகடைகளே தோத்திருக்கிறீங்க. அப்படி தோல்வி உற்றதனால இந்த சூதின் பிரகாரம் தங்களுக்கு இந்த 60 மார் கல்துடலை 70 மார் சங்கிலிகளானது ஓட்டு நீங்க கட்டுப்பட்டிருக்க வேணும் 3.25 நாளிகை என்று சொல்லி கோடகடி சங்கரை அந்த 60 மார் சங்கிலிகளானது கொண்டு வந்து கல்தூள்ல போட்டு கட்டியாச்சு கோடகடி சங்கரை. இப்படி கட்டி இருக்கிறார். ஏன்னா ஒரு நேரங்காலம் கெட்டது அப்படித்தான் அண்ணன் கட்டுப்பட்டு சோழ வளநாட்டில் தம்பி இங்க கட்டுப்பட்டு
அத்தவிலை அத்தானோடு கட்டுப்பட்டிருக்கிறார் பகர விளையாடும் பரணாங்க சாவடிகளே. இப்படி இருக்க எம்பெருமானுடைய கிருபையினாலே பட்டோர கோட்டை வழங்குவான் சாவடிகளை அருக்கானை தங்கச்சியானவர்கள் அந்த தூங்கும் அந்த வேலையிலே துரியோகனா எங்க ரங்கம் தனிமையிலானே ஐயோனை கண்ணூஞ்ச தூரிலே 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 அங்காயி அடுமந்தோ ஆடும் அந்த வேளையிலே வேளையிலே தூரிலே அம்மா அம்மாவ கோடி நடக்க சோழ நாட்டிலே ஆபத்து நேர்ந்ததாக தங்காயி கனவு கொண்டு அந்த சேடிகள் இடத்துலதானே ஐயோ சேடிகளா அடியே தோழிகளா அம்மனி அது இந்த நேரத்துல பாருங்களம்மா அதனா எனக்கு அதிகீர தூரியத்தான் தூரியத்தான் கொஞ்சம் மேலாமைக்காக அவத்தான் இருக்கு அத்தான் இருக்கு தூரியத்தான் தூரியத்தம்மா செடிகளா சைக்காமத்தான் இருக்கு தான் இருக்கு தூரியத்தான் தூரியத்தான் கொஞ்சம் நேரம் வைக்காமல் இருக்குங்கடி தோழிகளா தூரியத்தான் தூரியத்தான் கொஞ்சம் நேரம் வையாமல் இருக்குங்கடி தோழிகளா அடியே நிறுத்து நிறுத்து நீ என்னடி வம்பா போச்சோ அம்மனி பார்த்தா ஆட்டுங்கடி ஆட்டுங்கடி நீங்க அப்புறம் நிறுத்துங்கடி நிறுத்துங்கடிங்க நீங்க என்னங்க மணி காரணம் இருக்கே தூங்கணும்னு சொல்லி ஆட்ட சொல்லுவேன் அப்படி ஆடிட்டு இருக்கிற போது அப்படியே கண்ண சந்த நேரத்துல அடியே நிறுத்து கனவு கண்டன் எங்க இருங்க நீங்க விருக்கு விருக்குன்னு எனக்கு நான் அண்ணனுக்கு துரியிலே ஆடுகிற போது ஆகாத கனவுகளும் பொல்லாத சொப்பனங்களையும் கண்டிருக்கிறேன் நான் கண்ட கனவான சேடிகளா ஐயோ பத்திரி பத்திரி கண்டகனா கண்டோகனா சேடிகளா கண்டகனா கண்டகனா எப்பொழுது பலதோறு போகாது போகாது பத்தினி பத்திரியா கண்டகனா கண்டகனா கண்டோகனா சேடிகளா பலதோறு போகாடி
குறை விலங்கு, கை விலங்கு, கால் விலங்கு, கழுத்தா பெரு விலங்குகள் தானே 32 விலங்குகள் ஊட்டி எங்க அண்ணன் பொன்னாம்பல சாமியே ஐயோ நான் இருக்க மாறியிலே சேடிகளா எங்க அண்ணனுக்கு சிறையில் அடைக்க கண்டேன், சிறையில் அடைக்க கண்டேன், சிறையில் அடைக்க கண்டேன், சிறையில் அடைக்க கண்டேன். ஐயோ எங்க அண்ணனுக்கு ஒரு ஆபத்து நான் இந்த நேரத்தில் அருங்கிரி இங்கண்டேனடி, அருங்கிரி இங்கண்டேனடி, அருங்கிலி இங்கடனடி, அருங்கிலி இங்கடனடி. நாட்டில் எதனால வரையிலும் எங்க அண்ணனுடைய ஆட்சிகளே ஐயோ சேடிகளா ஐயோ நிக்கட்ட ஜூலிக்காதடி எங்க அண்ணனுடைய ஆட்சிகளே ஐங்கொரு ஆவேத்து நேரடி, ஆவேத்து நேரடி ஜூலிக்காதடி செடிகளாக இந்த நாட்டில் ஆபத்து நேரடி, ஆபத்து நேரடி. எங்க அண்ணன் ஆட்சிகளை தானே எந்த விதமான நீங்கு நடக்காதே. அப்படி இருக்கும் போது எங்க அண்ணனுக்கே ஆபத்து நேர்ந்து விட்டதே சேடிகளா. இந்த சேதி சமாத்திரமானது சீக்கிரமாக அண்ணன் சின்னாண்டவரை அழைத்து செல்லுங்க அண்ணா என்று எவ்வளவோ சொன்னேன். என் பேச்சை கேட்கவில்லையே. தம்பி இடத்திலே இந்த வாயிலா கட்டுவது தெரிந்தால் எடுப்பான் பட்டாவி தொடுப்பான் போர்க்களத்தை தம்பிக்கு தெரியக்கூடாது. ஒரு சமயம் அண்ணன் வந்ததானே தம்பியானவன் அண்ணன் எங்கே என்று கேட்டால் வெள்ளாங்குளம் பார்வையிட போவதாக போயிருப்பதாக சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டாரு. ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த சேதி சமாசாரத்தை சீக்கிரமாக சின்னாண்டவருக்கு தெரிவிக்க வேண்டும். அம்மணி நாங்களா? ஆமா அம்மணி இந்த ஏதாலையும் கொஞ்சம் இந்த எழுதி கொடுங்க, எதல்லி கொஞ்சம் எழுதி கொடுங்க. நாங்க எப்படி போய் நேராக கொடுக்கட்டும்? நேராகத்தானே பொன்னாம்பல சாமியாக இருந்தாலும் கூட போகலாம். சின்னாண்டவர் முன்னால நாங்க போயிட்டா அப்பவே அந்த 5 மணி சவக்கிடத்தை எங்களை கெஞ்ச கெஞ்ச அடிச்சிருவாங்க. வேண்டாம். அதனால சீட்டு எழுதி கொடுத்தால் நாங்க கொண்டு போய் எப்படியோ அண்ணனுக்கு தெரியும்படி விசிறி விடுகிறேன் என்று சொல்லுறேன். அப்படியே அகற்றும்படி செய்திகளா என்றுதானே எங்க ரங்கம் தனிமையிலானவோ அந்த மட்டி நல்ல பனையோரே, மட்டி நல்லாயோரே, மட்டி நல்லாயோரே மருக்கோரே கொண்டு வந்து பனையோரே, மட்டி நல்ல பனையோரை, மட்டியோரை கொண்டு வந்தா கொண்ட நல்ல பனையோரே, கொண்ட நல்லாயோரை, கொண்ட நல்லாயோரை கொடுத்தோரை கொண்டு வந்து கொண்டு வந்து குந்தப்பான யோகோலை குருத்தோளே அவருக்கு அந்த ஓலையிலே முன்பு பதைச்சது போல 3 வரியும் பகலும் பதைச்சது போல் 10 வரியானத சங்கா எழுதலாம். அண்ணா எங்க சின்ன நாயம் போராவி அண்ணா திரிக்க திருமூலம்மே ஐயோ அண்ணனுக்கு அவர் தன்னவசரம்மா வந்தேரங்கு அண்ணன் சோழனார் ஓன இடத்திலே சோழ மன்னர்களால் கட்டுப்பட்டு அண்ணன் ஆபத்தில் இருக்கின்றார். இந்த சீட்டு கண்ட நாளிகைக்கு ஐயோ எவ்வளவு சின்ன அண்ணா நீங்க சீக்கிரமா வாங்க அண்ணா சீக்கிரமா கண்ட நாளிகைக்கு ஒரு சுடியாக வர வேணும் என்று ஓலையிலே தங்கா எழுதி அந்த ஓலை சுருளானதானே பனிப்பண்ட கிடத்திலே கொடுத்தார்கள். ஓலிகளா இந்த சீக்கிரம் கொண்டு போய் கொடுத்துட்டு வா. மணி பேவரிசி வாடி போலாம்.
நம்மளுக்கு இந்த வேலை வேண்டான்னு இவ கேட்கறதே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அடியேதாதிகள இப்போ இந்த சுருளோலை கொண்டுக்கிட்டு பகர விளையாடும் பர்ணாங்கு சாவடிக்கு சின்னாண்டவர் இடத்துக்கு போக சொல்றாங்க. வாங்கடி போலாம். வாங்கடி போலாம். அந்த சில்லாக்கும் சீட்டானது எடுத்துட்டு வருகிறாங்க. அப்படி விளையாடும் மரணாங்கள் சாவடிக்கு வருகின்ற பொழுது 60 வார் கல்தூணை சங்கர் கட்டுப்பட்டிருக்கிறாங்க. இந்த தூணுக்கு தூணாக ஒண்டி சேதிவார்கள் வந்து அந்த சில்லாக்கும் சீட்டானது அப்படி விசிறி எறிஞ்சாங்க. ஆமா, சில்லாக்கும் சீட்டை கொண்டு வந்து அப்படி வீசுறாங்க. அழுதுகிட்டே இருக்கிற அவிகிட்ட நீ ஏடி போட்ட அப்படி சொன்னாங்க. அம்மனி சொன்னாங்க நீ போகாம பிள்ளைல கொடுக்க முடியும். அது கொடுத்தல இந்த எடுத்துமோ சாவடிக்கு போட்டு எடுத்துக்கிறாங்க. நீ அங்க போ. அப்படி என்ன சொல்லித்தான் நேருக்கு நேராக போனால் அத்தனை ஆட்களை செய்வார்களே. அப்படி நீங்க படிப்பண்டுகளானே. ஆமா, துணை கொண்டோரானே. பவன துணை தேடி வர நல்ல பவன துணை தேடி வரா. பவன துணை தேடி வரா. அரமான மாளிகையிலே கண்ணே கண்மணியே அவசரமா ஓடி வந்த பொண்ணே உம்மணியே. துணை வண்டி எல்லோ பவன துணை தேடி வரார். பவன துணைய தேடி வரார். முத்து துணை ஒண்டி எல்லா பொண்ணே உம்மணியே. அந்த முன்னாலே ஓடி வரார் பொண்ணே உம்மணியே. உனக்கு துணல்லவா ஓடி வர ஓடி வர அரமான மாளிகையிலே கண்ணே கண்மணியே அவசரமா ஓடி வர பொண்ணே உம்மணியே. உனக்கு தூணாகோ துருசாக வாராரே உன்னை துருசாகோ வாராரே உன்னை துருசாகோ வாராரே. அரண்மனைக்கு உள்ளாகாரே பொண்ணே உன்மணியே. அவசரமா வாராகாரே பொண்ணே உன்மணியே. அங்கே அவசரமா வாராகாரே பொண்ணே உன்மணியே. வேலையாடும் சித்திரமுக சாவடிக்கு நல்ல சித்திரமுக சாவடிக்கு மகளை வீழையாரோ கண்ணே கண்மணியே அங்கே பறந்தோடி வாரோ உண்மே உண்மணியே. இந்து வீலையாறு சித்திரமுக சாவடிக்கு உள்ள சித்திரமுக சாவடிக்கு உள்ள சித்திரமுக சாவடிக்கு பகலமேல் ஐயாகாரே பொண்ணே உண்மணியே. அந்த பரணாங்கி சாவடிக்கு உண்மை உண்மணியே. அங்கே பரணாங்கி சாவடிக்கு உண்மை உண்மணியே. அப்படித்தானே பனிப்பெண்டுகள் அஞ்சி பயந்து கொண்டு வந்தார். பகட விளையாடும் புறநாட்டு சாவடிக்கு பச்சைத்தோன் உண்டுவதும் பவளத்தோனை உண்டுவதும் முத்துத்தோன் உண்டுவதும் உலகத்தோனை உண்டுவதும் தூணுக்கு தூணாக மறைஞ்சு 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 வந்தாங்க. வரும்போது கோடகனை தம்பி சங்கர் தானே கட்டப்பட்டு இருக்கிறதை கண்ணிலே கண்டான். அடியே அடியே ஏனோ 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 இல்ல ஏனோ காணோ சின்ன ஆண்டவர் அடியே அங்கபா கட்டுப்பட்டு இருக்கிறாங்களே. ஆண்டவரத்தானே கல் தூணிலே கட்டுப்பட்டு வைத்திருக்கிறார், கட்டி வச்சிருக்கிறாங்களே. ஆமா, என்னன்னு தெரியலையே. நாம என்ன கேட்க முடியுமா?
நாம கேட்க முடியாது. அது தோழிகளா இரு நாம வந்த தோழியே கண்ணும் காது தெரியாம பண்ணிடுவோம். இங்க போடு. சுண்டி விட்டுலாம். அதுதான் இங்க பேசு. வீட்டுல தூணு மரங்கள் இருக்குது. இங்க எங்கிட்ட பேசுறாரு, அங்க பேசு. தூணு மரங்கள் இருந்து வீட்டு வருவாங்க. கையை ஆறுதான் கண்டுட்டா வெட்டி போடுவாங்க. அப்படி ஓலை சூளையில் சிறுகின்ற பொழுது அந்த ஓலையானது கோடகடி சங்கருக்கு முன்னாலே வந்து விழுகிறது. இது கண்ட கோடகடி சங்கர் ஆனால் மைத்துனோ என்னவோ இது ஓலை வந்து விழுகிறது, அதை எடுத்து படித்து பாருங்கள் ஐயா. இது உங்களுக்கு வந்த சூழ்நிலை, இதை நான் படிக்கப்படாது, நீங்க படிச்சுக்கங்க. நீங்க குடிங்க. அப்ப கட்டக்கிழங்காத காரணியம் கோடகடி சங்கர் தானே. அந்த ஓலையை படித்து பார்க்கின்ற பொழுது சோழவளநாடு வாய்தா கட்ட போன அண்ணனுக்கு ஆபத்துங்கள்னா சீட்டு கண்ட நாளிகைக்கு சீக்கிரமாக வாருங்கள், ஓலை கண்ட நாளிகைக்கு ஒரு சுழியாக வாருங்கள் இருக்குது. அந்த சேதியை படிச்சுடனே என் பொன்னாமலசாமி கோடகடி சங்கருக்கு தானே அதை படிக்க படிக்கவல்லோ சங்கருக்கு பதவே நெஞ்சகம்போ ஆனால் வைத்துனா அண்ணனுக்கு ஆபத்தாமா இந்த சங்கிலியை அவுத்துடுங்க வைத்துனா. என்னங்க மாப்பிள்ளை, இது பாசு வந்தை மெச்சது நீங்க, விளையாட்டுக்கு விளையாடுறது நீங்க. 3.25 நாள் அதுக்கு முன்ன இந்த சங்கிலியை நான் அவுத்து விட மாட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஆபத்து நான் மட்டும் பாசு வந்தை வச்சது எப்படி 3.25 நாள் ஆகட்டும் உங்களுக்கு அவுத்து விடுகிறேன். நம்மை கட்டி வச்சிருந்தா அவுத்தோட சொன்னீங்களா? பாசு வந்தை வச்சது நீங்க, அதனால அவுத்தோட முடியாது. 3.25 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவுத்து விடுகிறேன். அதுக்கு முன்னால போகணும்னா சங்கிலி அத்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு வளவு வல்லாம இருப்பது ஐயா, அத்துட்டு போக வைத்தனா என்று சொல்லுங்க. என் கோடகடி சங்கருக்கு தானே அட சிந்து பணியும் ஒன்று திரட்டி அங்க ஆகின குதிச்சார். அப்படி ஆகின குதிக்கீழதானே அந்த சங்கிலி எல்லாம் அப்படியே தூள் தூளாக வந்து விளக்குது, ஒரு பொழியாக வந்து விளக்குது. அப்ப இது கண்ட கோடகடி சங்கர்தானே வைத்துலோ அந்த உலகு அந்த உலகின் தங்கிலேயே தங்கிலேயே அரசி எம்மை துணாகிற துவையே தங்கிலேயே தங்கிலேயே வைத்துலா திருச்சுழுகி அந்த சுழுகின் தங்கிலேயே தங்கிலேயே அந்த துவையே தங்கிலேயே மார்பளங்கள் அடித்த மரணமுடி கோடகடி சங்கர் ஒரு சீக்கிரமாக புறப்பட்டார். ஒரு சீக்கிரமாக மற்றொரு கோட்டைக்கு வந்து தங்ககிடத்துல தானே அம்மா தங்காயி, ஆனால் சீட்டக்கண்ட நாளிகைக்கு சீக்கிரமாக வர சொல்லி ஓலைகள் எழுதியிருந்தீங்க. யாருக்கு என்ன ஆபத்து தங்காயி? என்னம்மா ஆபத்து? ஆனால் பெரிய நந்தான் சரி பேசா திறமுகம் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் உடனாடு வாய்தா கட்டி வருகிறேனம்மா என்று புறப்பட்டார்கள் அண்ணா. அப்படியா? அப்படி வாய்தா கட்ட போன இடத்துல சரி அவர்கள் கட்டுப்பட்டு இருப்பதாக, அண்ணனுக்கு ஆபத்து நேர்ந்து இருப்பதாகவும் சரி நான் கனவு கண்டிருக்கிறேன். அண்ணனுக்கு ஆபத்துங்கோ 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 அவசரமா போய் வாங்கோ போய் வாங்கோ போய் வாங்கோ அண்ணனுக்கு ஆபத்துங்கோ போறவி போய் வாங்கோ போய் வாங்கோ போய் வாங்கோ அண்ணனுக்கு ஆபத்தை சீக்கிரமாக புறப்படுங்கள். அம்மா தங்காயி சோழவளநாடு உனக்கு ஆபத்தா தோவப்படுகிறேன் என்று ஓடகடி சங்கர் உத்தரகோபத்திலானேயாம் ஏழுநார சுவாமியா குதிரையிலே குதிரையிலே
வருகின்ற பொழுது அந்த குதிரை வார வேகத்துல தானே அங்க இடி முழங்குது குமரசங்கர் வர போது ஆகாயம் தத்தாளிக்குது அங்க இடி முழங்குது குமரசங்கர் வர போது ஆகாயம் தத்தாளிக்குது பூமி கிடுகிடுங்குது போர்வீமன் வர போது பூலோகம் தத்தாளிக்குது பூமி கிடுகிடுங்குது போர்வீமன் வர போது பூலோகம் தத்தாளிக்குது இப்படி செங்காற்றும் வேமலையும் சேர்ந்து கட்டி வந்த அப்படி இருக்கு அது போல் அப்படியே பூமியே கிடுகிடு ஆனது அந்த கத்தி அப்படியே வீசுகின்ற பொழுது கத்தி அப்படியே தலைவர் கத்திகளானது மன்னது அப்படி மின்னையிலே சோழவள நாடு கிடுகிடு கிடுகிடு நாடு ஆடுது ஆமா டேய் தம்பி தம்பி டேய் உங்களோட கொடுத்து கேளு உங்களோட காதை கொடுத்து கேளு என்னடா கொடுத்து கேட்கறது இது கிட்டு கிட்டுன்னு வருதே ஐயோ டே இன்னுமோ தெரியுதே தெரியுதா ஏய் எந்த கிடுகிடுப்பா மறுமாட்டத்துக்கு கிடுகிடுப்பேன் கிடுகிடுப்பா நல்லடா கம்மனே நிக்கிறே அப்புறம் ஏன்றதெல்லாம் இப்படி ஆடுது இந்த குடுகுடுப்ப குடுகுடுப்பா அது வேறு குடுகுடுப்பா வேறு இல்ல கிடுகிடுப்பா மாதிரி தான் என்னமோ வேறு இல்ல இந்த அப்பதான் சொல்லியிருக்கேன் நான் அப்பச்சோடு பிள்ளைய இருக்கு என்னன்னு அந்த பூமி எடரு வரும் ஓ பூமாதேவி பூமி எடருமாமா அடுமா மானம் எடற மாதிரியா அப்படி எடர்னா உள்ள போய் வருமாமா எங்க முடிச்சாலும் உள்ளதான் போகுமே மின்னது இப்படி ஆளுக்கு பயந்துகிட்டு இருக்கேன் என் கோடகடி சங்கர் குதிரை விட்டு ரங்காமத்தானையா கருங்கல்லு கட்டியாத்தே அதுவும் கஞ்சாமிய செய்தாரே செங்கல்லிய கட்டியாத்தே இன்னும் கஞ்சாமிய செய்தாரே இப்படி குதிரைவட்ட இரண்டாவது சங்கர் வருகின்ற பொழுது அப்படியே கோட்டையிலானது இடிக்குது அப்ப பார்த்தார் கோடகடி சங்கர் இப்படி நம்ம உக்கர மாவட்டத்துல போகையில ஒரு செங்கலுப்பு அண்ணனாகப்பட்டதுன்னா அண்ணனுடைய திரேக மேடியானது காயமற்றமே என்று சொல்லி கோடகடி சங்கர் அந்த அங்கார கோபத்தில் அப்படி வருகின்ற பொழுது இந்த ராசர் 1000 பேர் பார்த்தாங்க ஆபத்து ஆபத்து ஏய் ஆபத்து 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 எங்க விக்குது எங்கடா விக்குது இல்ல அங்க இருக்குது பாரு அப்பும் சொன்னார் பொன்னாமல சாமியை கொண்டு போய் சிறையில் அடைச்சா என் தம்பி படையெடுத்தா சோழ நாடு தாங்காதுன்னு சொன்னாங்களே அதுபோல சின்னாண்டவர் படையெடுத்து வருவாங்க போல இருக்குது ஆபத்து வந்ததுன்னா ஆபத்து மட்டும் இல்ல மோசம் போச்சு ஆபத்து யாருக்கு இப்படி அஞ்சுக்க வேண்டாம் இப்ப இதைய தப்பிக்கிறதுக்கு என்ன வழி நேரம் ஆச்சுன்னா ஒரு சமயம் அரவணைக்குள்ளே வந்து நம்மள கண்ணட பார்த்துட்டா கண்ட சொந்தமா வெட்டினாலே வெட்டாட்டியே வெட்டிடுவான் ஆனால் கட்டை நோருக்கு தகடுபடி ஆக்கி கொண்டு வருகிறானே நம்ம அரமனை மற்றும் வாழை சுற்று கோபுரங்களை எல்லாம் சின்னல கல்லகளெல்லாம் செதறி செதறி விழுகிறத பார்த்தீர்களா ஆபத்து ஆபத்து ஆனால் சீக்கிரமா போய் பொன்னார் உயிரோட இருந்தாருன்னா சோழ நாடு தப்பிக்கு ஏதாவது பொன்னர் ஈடு செல்லருக்கா மாளிகையில் செத்து இருந்தாருன்னா அவ்வளவுதான் ஆமா 1000 பேர் வேற முடிஞ்சு போய் தட்டி தகுடுபடி ஆக்கிரும் சொல்லிக்கிறார் பொன்னார் அதே மாதிரி சங்கர் வருகிறார் வாங்க போகலாம் பேசிட்டு இருந்தா ஒரு சீக்கிரமாக 1000 பேரும் எல்லரைக்கா மாளிகைக்கு ஓடி ஓடியார பொன்னாமல சாமி நெத்தி மேல பத்துக்கு கையை வச்சு நித்திர பண்ணிட்டு இருக்கிறார் குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறார் அப்ப எல்லாம் போய் ஒரு சீக்கிரமாக பொன்னாமல சாமி ஆபத்துல கால புடிச்சு கதறாங்க செல்லரைக்கா மாலை சிறைக்குள்ள போய் அப்போ ஐயா
தாங்கள் சொன்னீங்க ஒன்னாமல சாமி தாங்கள் சொன்னீங்க என்னைய கொண்டு போய் சிறையில் போட்டா தம்பி வரையிடத்தா சோழநாடு தாங்காத சொன்னீங்க. அது போல நம்ம சின்னாடு வந்தார்கள் சாமி எங்களை எல்லாம் காப்பாத்துங்க என்ற கால புடிச்சு கதறி அழைகின்ற பொழுது அப்ப சொன்னார் ஒன்னாமல சாமி வளநாட்டுக்கு ஆறாளன் வரமுன்னா பெருங்குடியா நித்தம் 1000 பிளவருக்கு நீதி உள்ள கோரசாமி இடத்தில்தானே சரணம் என்ற பெயர்களுக்கு மரணம் ஒரு காலம் இல்லை, தஞ்சம் என்ற பெயர்களுக்கு பஞ்சம் ஒரு நாளும் இல்லை, மங்களம் உண்டாகட்டு எழுந்திருங்க வேலை. ஆனால் என் தம்பி உக்கோர கோபத்துல வருகின்ற பொழுது நீங்க முன்னாலே இருந்தீங்கன்னா தம்பி இடத்தகத்தை இரையாக்காம உரையில போட மாட்டேன், நீங்க எல்லாம் ஒரு சீக்கிரமாக ஒளிஞ்சுக்குங்க என்று சொல்ல இந்த பொன்னாமல சாமியை அழைத்து வந்து மன்னர் உட்காராங்க சிம்மாசனம் அதுல அமர வச்சாங்க பொன்னரை அணிப்பெண்டு மணிப்பெண்டுகள் வெஞ்சாமிரதமானது வீசிக்கிட்டு இருக்கிறாங்க பொன்னருக்கு. இந்த சோழர் 1000 பேரும் போய் ஒழிஞ்சாங்க சோழ குருவி போய் ஒழிஞ்சாங்க சோழ குருவிகளை இப்படி ஒழிஞ்சிருக்கீங்க என் கோடகடி சங்கர் உக்கரகோபத்தில் அளவுதரப்பட்டு இருக்காமே அந்த அரண்மனைக்குள்ள வந்து அண்ணா என்ன சோழானுங்க தாமிய ராசருங்க சொல்லி சொல்லி வெட்டுவானே அப்படி வருகின்ற பொழுது பொன்னாமல சாமிக்கு அனுப்பெண்டும் அனுப்பெண்டு அப்படி விசராங்க சிறியானது இது கண்டோன்னு அண்ணா பெரியண்ணா என்னங்கன்னா இது பட்டோட கோட்டையிலே அரக்காணி தங்கச்சி அண்ணனுக்கு ஆபத்துல சொல்லி அடுத்த நாளை கனவு கண்டு இங்க வருகின்ற பொழுது இப்படி இருக்குது அண்ணா சோழர்கள் தம்பி சங்கரே கூட்டாளக்கு கூட்டிலையும் போட்டாடக்கு அப்ப ஓரல் சங்கர் உப்பரவந்தானே அத கத்தியவையிலே இந்த காராலே தங்கருக்கு மற்ற எல்லா கோவங்களே என்ன சங்கரே மனசிலே போட்டாடக்கு மனசாலே போட்டாடக்கு அண்ணா எனக்கு அங்காரோ கோபம் அது அண்ணா எனக்கு அல்லையா அடங்கு அல்லையா அடங்கு அங்காரோ கோபங்களை தம்பி சங்கரே நீ அல்லையிலே போட்டாடக்கு அல்லையிலே போட்டாடக்கு அண்ணா வரியண்ணா என்ற கத்தையறையிலே என்ன மட்டு எல்லா கோபங்களை சங்கரே நீ மனசாலைய போட்டடக்கு மனசாலைய போட்டடக்கு அப்படி ஒரு வாழை எடுத்த ஆயுதம் பொழுது பொன்னர் ஓடி ஒடியாத சங்கரை கட்டி சாமியானவர் தானே அப்பா தம்பி ஒருத்தவன் பூமியாழ்வான் பொங்கியவன் காணாழ்வான் என்பதுதான் முன்னோர் சொல் வார்த்தையும் முதிநெல்லிக்காயும் முன்னே சிதற்கு பின்னே நிற்குமப்பா ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டுன்னு சொல்லுவாங்க உன் கோபங்களை எல்லாம் தானே மனசிலே மூட்டடக்குன்னு அப்ப கட்டியான போது வேண்டாம் தம்பி அண்ணா வரியண்ணா தங்கச்சி அவளுக்கு சொன்னாலே அண்ணா காபத்துன்னு சொல்லி பத்தனையா கண்டகனா பழுதுற நாள் போகாதே உத்தமையா கண்டகனா உடனே பழிக்குமே என்ன சோழர்கள் அண்ணா ஆனால் நான் இங்க வந்தது உனக்கப்படி தெரியும் நீ எதற்காகவப்பா இங்க வந்தாய் நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் பார்த்தாயா அண்ணா சோழவள நாடு வாய்தா கட்ட போல காபத்து சொல்லி அர்க்காணிகளை அனுப்புறாங்க அண்ணா தம்பி அப்படி ஒருபோதும் கிடையாது ஒரு சமயம் அப்படி நேர்ந்திருக்கலாமா நினைச்சிருப்பாளா என்னவோ எந்த ஆபத்து கிடையாது பார்த்தாயா நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் வெஞ்சாமிரதம் வீசுகிறார்கள் வேறு என்கிற பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது எனக்கு என்னப்பா குறைகள் ஏதோரும் கவலைப்பட வேண்டாம் அப்பா அப்படி எந்த குறையும் இல்லை என்று உரையாடுகின்ற பொழுது சங்கருடைய கோபத்தை தடுத்து பொன்னர் உரை வாளை கையிலே வாங்கினார் தம்பி இடத்திலே அந்த நேரத்திலே அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்றால் நீங்க வந்த இடத்திலே மன்னன் எங்கே மந்திரி பிரதானிகள் எங்கே சோழ மன்னர்கள் எங்கே என்று கேட்கிறாய் தம்பி சங்கரு நீ வரக்கூடிய வேகத்தை கண்டு சரி
பூமியே ஆட்டம் கட்டுப்பட்டதல்லவா அதிர்ச்சியாக இருக்கிறதாலே அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். ஆனால் அவர்களை இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதும் மெய்யானால் சரி, அவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தானே எனக்கு வாக்களிக்க வேண்டும் தம்பி. அப்படியே சங்கர் வாக்களிக்கிறேன் அண்ணா என்று பொன்னனுக்கு வாக்களித்தார் வழக்கையானது அரசு. அண்ணஞ்சொல் தட்டாத அருமை தம்பி கோடகிரி அந்த நேரத்திலே வாளை கையிலே கொடுத்தார். சரி, அப்பத்தானே ஒருமைக்குடைய நாமலசாமி அந்த சோழ மன்னர் 1000 பேர்களை என்றானே ஒளிந்திருக்கும் சோழக்குடியில் இருக்கும் மன்னர்களை வாருங்கள் என்று சொல்லி மன்னர் அப்படி சொல்லும் போது எப்படியோ அண்ணன் ஆபத்து இல்லாம தப்பிச்சிருக்க நாம தப்பிச்சோம். வாங்கடா போலாம 1000 பேர் ஓடி ஒடியாந்து எங்க பரமபுரத்தமன் நாமலசாமி 2 பேருக்கு முன்பதாக சோழ மன்னர்களாக இந்த வடநாட்டு காராள மக்களுக்கு தாரானந்த எனக்கு தத்தீரு முடியே சாத்தீரு முடியே ஐயா சோழவர்களே, சரணம் என்ற பேர்களுக்கு மரணம் ஒரு காலம் இல்லை, தஞ்சம் என்ற பேர்களுக்கு பஞ்சம் ஒரு காலம் இல்லை. மங்களம் உண்டாகட்டும், எழுந்திருங்க. அப்படியே ஆகட்டுங்கள். ஆனால் சோழ மன்னர்களே, நாங்கள் தான் வாய்தா கட்ட வந்த வேலையானது முடிந்து விட்டது. சங்காய் சொன்ன பிரகாரம் வாய்தா கட்டியாச்சு, வரிப்பணம் செலுத்தி விட்டோம். அப்பா இதோ புறப்படுகிறோம் நாடு. கொஞ்சம் போருங்க. வருஷத்துல ஒரு முறை தானே உங்க அப்பா உள்ள காலத்துல வந்து வெந்தாயிட்ட இருந்து விருந்தாடிட்டு தான் போவார்கள். அது மட்டும் அல்லங்க ஐயா பொன்னாண்டவரே சங்கரே, நீங்க வந்ததுக்கு எங்க நாட்டுக்கு வந்ததுக்கு நாங்க நங்க பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டும். மிக்க சந்தோஷம் ஐயா பொன்னாண்டவரே. இருந்து விருந்தாடி போக வேணும்னு சொன்னா காலால குளத்திலே இருந்த வேளாள பூபதியான நாங்க தானே நீராடி நீர் பொழியாமல் நீதி உள்ள காலால சாமி அண்ணன் வரத மாட்டோம். ஐயா எங்க நாட்டுல அதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க. உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறோம். ஏன்னா உங்களை ஏன் இருந்து விருந்தாடிட்டு எங்க இடத்துல தங்கி இருந்துட்டு போகலாம்னு சொல்லுவாங்க என்று சொல்லுகின்ற பொழுது அண்ணன்மார் சாமிகள் தானே அன்னகுணத்தை வாக்கு அழியாத பிரகாரம் இருந்து விருந்தாடி செல்கிறோம் என்று வாக்களித்தார் காராள சாமிகள். இந்த நேரத்தில் சோழர்கள் 1000 பேரும் பார்த்தாங்க. ஆலோசனை அண்ணன்மார் சாமிகளை தங்க வச்சாங்க விருந்தினர் மாளிகையிலே. ஆனால் இது வருஷம் தவறானதானே. அப்பாறையின் காலத்தில் இருந்து நடந்து கொண்டிருந்த மராசை கொண்டு கட்டிவிட்டே நான் செல்லுகிறேன் என்கிறார்கள். தடுத்து நிறுத்தி இருக்கிற விருந்தாட வேணும் என்று சாப்பாடு நல்லா பண்ணி போட்டா சித்தோட்டு மாப்பிள்ளையாட்டு சாப்பிட்டு போட்டு போயிடுவாங்க. அவையில இந்த அரண்மனையிலே இருந்துதானே தப்பி போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிதானே அவைய புத்தங்க நஞ்சாங்க ஒரு கோடி உஜானையை எப்பொழுது முத்து நினைச்சாங்கோ நினைச்சாங்குவா சோழம் மன்னர் ஒரு கோடி யோசனையே யோசனையோ சதி நினைச்சா சதி நினைச்சா சதியார சோழம் மன்னார போடுது சதியா சதி நினைச்சா சதி நினைச்சா சதியார சோழம் மன்னர் சோழம் மன்னர் அண்ணாவேல குள்ளகமான துஞ்சார் மன துஞ்சார் சோழகார சோழ மன்னார் சோழ மன்னார் அண்ணோ மனம் துஞ்சார் மனம் துஞ்சார் சோழகார சோழ மன்னர் சோழ மன்னார் வீரா. ஓ 4 பேர் இப்படியே பேசிட்டு இருந்தோம். பாக்கி எல்லாம் குளிக்காம சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆமா, அது குளிக்கிறதுக்கு வருவாங்கல்ல நம்ம மல்லர்களை விட்டு. சரி, அந்த நன்னீரை சாவடியிலே நல்ல 7 கொப்பரை தண்ணி ஒரே கொப்பரையா காய வைக்கணும். சுண்ட காட்சி நல்லா ஒரே கொப்பரையா காய வச்சு அப்படியே கிட்ட போன சுட்டு போடுவோம். கிட்டி நம்ம கிட்டிய போட்டு எங்க நாட்டு வழக்கம் அப்படித்தானுங்க. அப்படின்னு அவர்கள் உட்கார வச்சு கிட்டி போட்டு மோந்த மேல ஊத்திட்டு வாக்கு வெள்ளரி பழமாட்டு அப்படியே வெந்து 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 உருகி போயிடுவாங்க. அப்படியே வழி போடலாம். அண்ணமார் சாமியை வேலை முடிச்சா சரி என்று சொல்லி
இவர்கள் சோழர்கள் 1000 பேர்களும் சூழ்ச்சிகளானது பண்ணி இன்னும் மல்லர்களை கூப்பிட்டு என்ன வேற வைக்கணும் என்ன தேக்கணும் அந்த என்ன தேக்கிலேயே மூடுகளானது போட்டு வச்சு குளிக்கோல ஆமா உளுக்காட்டி மண்ணை போட்டு முடியும் அப்படியே எல்லாத்தையுமே வெந்தண்ணிலே வேகடிச்சிடலாம் என்று சூழ்ச்சிகள் பண்ணி புதகுழியானதை வச்சு மேல மூடுகல்லானது போட்டு அதன் மேல நாக்காளியர் சேரானது கொண்டு வந்து போட்டு அண்ணன்மார் சாமிகளை கொண்டு வந்து அவரை வச்சு அப்ப என்னத்தை போடுறாங்க மன்னர்கள் என்னத்தை இப்ப போடுகின்ற பொழுது எம்பெருமா மாயவர் ஏவர் ஆள்களை விட்டு அந்த மூடாக்கல்லு கீழே விழுகாம தடுத்து நிறுத்தினார் அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியவில்லை எண்ணத்தேப்பு போட்ட உடனே 7 கொப்பர தண்ணி சுண்ட காட்சி அடிச்சு வச்சிருக்கிறாங்க 1 கொப்பர தண்ணியாக அப்ப கிட்டிய போட்டு தண்ணிய மேல மோந்து ஊத்துறாங்கன்னு சொல்லி கிட்டிய போட்டு தண்ணிய மோந்து மேல ஊத்துறாங்க அப்ப பார்த்தார் கோடகடை சங்கர் அண்ணா பெரியண்ணா இது எப்பங்கன்னா நம்ம குடிக்கிறது வேக வீட்டுக்கு வெற்ற கணத்துக்காக காரியமா அப்படி என்று கோடகடை சங்கர் அந்த 7 கொப்பர தண்ணிக்குள்ளதானே அங்க துள்ளி குதிச்சாரே துள்ளுகளா பூச்சி போலே அந்த கொப்பரைக்குள்ள சங்கர் எட்டி குதிச்சு முக்குளியானதை போட்டு அப்படி தட்டினார் கூந்தலை அப்படி கூந்தல் தட்டுகின்ற பொழுது தண்ணி அப்படியே செதறி போய் மேல அடிச்சது நிக்கிறாங்கல்ல அப்படி அடிச்சு சொன்னேன் அவங்களுக்கெல்லாம் மாயவருடைய கிருவியனால சங்கம் பலம் போல சரிகளமே ஒரு கொப்பளமாக எட்டி பார்த்தாங்க என்னையே செத்தாலும் செத்திருப்பாங்க சாகாட்டி என்று சில பேர்கள் எட்டி பார்க்கும் போது அந்த கூந்தலை உணர்த்தக்கூடிய தண்ணி வந்து மேல பட்டதையும் களி உள்ள வரையிலும் இது காராள மக்கள் உள்ள வரையிலும் இது ஒரு காரணமாக வழங்க வேண்டும் என்று எம்பெருமான் வாக்களித்தார். அவர் கட்டளை பிரகாரம் சங்கம் சரிகளமே என்றா என்ற சோடு கொப்பிடிச்சு போச்சு. இருக்கு பாரு நீ எப்படி கொப்பிடிச்சு போச்சு? 2 பேரும் சரியான மாயாரியா இருக்குது பாரு. அவர் ஒண்ணும் பண்ணல, நம்மளுக்கு இப்படி ஊரம் மேலே ஊரம் கொப்பளம் ஆகிடுச்சு. ஓய்ந்து ஊத்துன அவி மேல அது ஒண்ணு ஆகல எட்டி குதிச்சு மேல வந்தாங்க. அப்போ அவருக்கு ஆகல, நம்மளுக்கு எரிச்சிருந்த வெள்ளியில நம்மளுக்கு இப்படி கொப்பளிச்சு போயிடா. உள்ள எல்லாம் கொப்பளிச்சு இருக்குதோ, உள்ள எல்லாம் விழுந்திருந்தா என்ன ஆகுறதெல்லாம் வெந்து வேணா போய் ஐடியா கொடுத்ததாரு ஐடியா கொடுத்ததாருன்னு மோசம் போயிட்டோம். போனா போயிட்டு போகுது. இப்ப தண்ணி வாத்தாச்சு. உன்னைய வீட்டுக்கு விருந்து போடும். இந்த விருந்து சாப்பிடுற போது விருந்துடா அது நாம் விருந்த வைக்கிறத விட மருந்த வச்சுட்டேன்னா இருந்தொரு நாள் 3வது நாள் மருந்து. என்ன மருந்து? வெற்றிக்கோட்டை இடி மருந்து பாஸ் ஆனதே. ஒரு சீக்கிரமாக உணவரை கலந்து வைத்தால் இதுல தப்பி போனா அதுல செத்துருவாங்க. அப்படி ஒரு சமயம் அதுக்கும் தப்பிச்சாங்கன்னா அதுக்கு மேல கோலநாடு பண்ணலாமடா, கோளாறு பண்ணி போடலாம், முடிஞ்சு போயிடுவாங்க என்று சொல்லி சோழர்கள் 1000 பேரும் சூழ்ச்சிகளானது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல எங்க பொன்னரும் சங்கரும் பொருத்தன்னமார் சுவாமிங்க தானே அங்க குளிச்சு தலை மூழ்கி அந்த குங்கும போட்டு வச்சு வாத்து தலை ஒழிச்சு வாராங்க. நீராடி நீர் ஒழிஞ்சு நீதி உள்ள காலான சாமிகள் தானே உலக்கூட வந்தகத்திலே வந்து உலகெல்லாம் காக்கின்ற உலகளந்த வந்தாமா எம்பெருமா மாயவா மன்ன புரிந்த மதக்கரைக்கு எல்லாண்டி உங்களுடைய துணை இல்லாம எங்களுக்கு யார் துணையில் சொல்லி அரகரா என்று அணிந்தாக்க திருநேரை சிவசிவா என்று சிவனாரை என்று திருநீரானது அணிந்து கொண்டு அண்ணன் தம்பி 2 என்ற பெயர்களும் அந்த ஆசாரஞ்சாவாடிக்கு அண்ணமா சாமி அன்னமர்ந்த வந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்னதானமான தயாராகிட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக காராள சாமிகள் அன்னம் அருந்தியவுடனே மேல்படியான கதைகள் அனைவரும் இந்த நேரத்திலே தாங்கள் கொடுத்து வாழ்த்தக்கூடிய வாழ்த்துமானத்தை எல்லாம் கொடுத்து வாழ்த்துங்க. நேரம் ஆயிட்டு சாப்பாடு அப்பளையாவே வந்துட்டு